மீஷோல ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் கண்டெய்னர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு பிளாஸ்டிக்ல வந்து கொடுத்திருந்தாங்க. உள்ள வந்து 6 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. லிட்டு வந்து நல்ல ஒரு ஏர் டைட்டா இருக்கிற மாதிரி 4 பக்கமுமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி லிட்டு வந்து கொடுத்திருந்தாங்க. உள்ள ஓபன் பண்ணி பார்க்கவும் வந்து சின்ன சின்ன ஒரு கண்டெய்னர் வந்து கொடுத்திருக்காங்க. அழகா இதுல வந்து நம்ம லெமனு, இந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, மல்லித்தலை, புதினா இதெல்லாம் வந்து உருவி நம்ம உள்ள வந்து வச்சுட்டோம்னா நல்லா ஏர் டைட்டா க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது 1 வாரம் ஆனாலும் 10 நாள் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த அழுகி போன மாதிரி இருக்காது. நல்லா ஃபுல்லா கேப் விட்டு ஹோல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம தண்ணியோட வச்சாலும் அந்த தண்ணி வந்து நல்லா கீழே ஸ்ட்ரெயின் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஃப்ரிட்ஜ்ல மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க வேணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் நம்ம ஆக்சசரிஸ் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கம்மல், அப்புறம் குட்டி குட்டி கிளிப்ஸ், அதுக்கப்புறம் பொட்டு, அந்த மாதிரி ஐட்டம் வைக்கிறதுக்குமே நமக்கு யூஸ் ஆகும். அந்த கேப் வழியா வெளியே வராம இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு இது பெர்ஃபெக்டாவே செட் ஆகும். நம்ம வெளியே எப்படி அஞ்சரை பெட்டி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வந்து அஞ்சரை பெட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு ஒரே வேலையா பச்சை மிளகா, மல்லித்தலை, கருவேப்பிலை இதெல்லாமே ஒட்டுக்காவே எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல பாக்குற மாதிரி இருந்தா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் செக் பண்ணி பாருங்க.